கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்தித்து வருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி உத்தமர்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்பதாகும். சோதம் கொமோரா என்கிற பட்டணத்தை குறித்து நம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பட்டணம் மிகவும் துன்மார்க்கமான பட்டணமாய் காணப்பட்டது. அதில் வசித்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்கிறவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட பட்டணத்திற்கு தான் லோத் என்கிற மனுஷன் குடிபெயர்கிறார். என்ன நடக்கிறது? அந்த மோசமான பட்டணத்துக்குள் தான் இருந்த போதிலும் அவர்களைப் போல் வாழாமல் அவர் உத்தமமாய் நீதியாய் இருந்தார் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு காலகட்டத்திலே அவருடைய உத்தமத்தை பற்றி வேதம் இப்படியாக சொல்லுகிறது: தன்னுடைய வீட்டுக்குள் வந்த தேவ மனுஷர்களை பாதுகாப்பதற்காக, அதாவது அந்த துன்மார்க்கமான மனுஷருடைய கையிலிருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய பெண் பிள்ளைகளை கூட அவர் பலி கொடுப்பதற்கு ஆயத்தமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்தை அழிக்கும் போது லோத்தை காப்பாற்றுகிற கேடகமாய் கர்த்தர் மாறினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்மிடத்தில் உத்தமம் என்கிற குணநலம் அவசியம் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகிய வருகிற நாட்களிலே நல்ல குணநலங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.